வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில தமிழ்நாடே பேசிய ஒரு பெண்ணை பற்றி பேச போறோம். முதலமைச்சர் கூப்பிட்டு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்த ஒரு பெண்ணை பற்றி பேச போறோம். ஒரு சாமானிய உழைக்கிற பெண்ணினுடைய நேர்மையை பத்தி பேச போறோம். யார் அவங்க? உங்களுக்கு நல்லா தெரியும் தோழர்களே. ஒரு வாரமா பத்மா பத்மா பத்மான்ற ஒரு பேரு சமூக வலைத்தளங்கள்ல பேச பொருளாயிட்டே இருந்தது. பத்மா யாரியா? ஒரு துப்புரவு தொழிலாளர். அவங்களையே மக்கள் கொண்டாடணும். நீங்க ரஜினி ரசிகர்கள்ங்க. ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த பத்மா அவர்களை சந்தித்து அவங்க கையில 25,000 ரூபாய் கொடுக்கிறாரு, பாராட்டுறாரு. அத வீடியோவை எடுத்து போடுறாரு பாருங்க. ஒரு ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் ஓடி போய் ஒரு துப்புரவு தொழிலாளி பெண்ணுக்கு எதுக்கு 25,000 கொடுக்கணும்? இது ஒரு பக்கம்னா, இந்த துப்புரவு தொழிலாளியா வேலை பார்க்கிற பத்மாக்கா டி நகர்ல வேலை பார்க்கறாங்க. டி நகர் பகுதியில துப்புரவு பணியாளரா இருக்கிறாங்க. அந்த டி நகர்ல கடை வச்சிருக்கிற லலிதா ஜுவல்லர்ஸ் ஓனர் வருவார்ல, பால்டு, அவர் தான் மொட்டை தலையா வந்து விளம்பரம் பண்ணுவார்ல, அவர் அவங்கள கூப்பிட்டு பயங்கரமா ட்ரீட் கொடுத்து கொண்டாடி பாராட்டி அனுப்பி வச்சிருக்காரு. பாருங்களேன். நம்ம சொசைட்டிக்கு இவங்க எல்லாம் ஜுவல்ஸ் மாதிரி. பத்மா மேடம் தான் இப்போ சென்னையோட ஹீரோ. கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க சென்னை கார்பரேஷன் சானிட்டரி ஒர்க்கர். 2 days பேக் அவங்க டியூட்டில இருந்தப்போ ரோட்ல கிடந்த 45 பவுண்ட் நகைய அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாங்க. நம்ம டி நகர் ஏரியான்றதுனால அவங்கள வீட்டுக்கு ஹஸ்பண்டோட இன்வைட் பண்ணி ஹானர் பண்ணினு. அவங்க மட்டும் இல்ல, ஹஸ்பண்டும் ரொம்ப ஹானஸ்ட்னு பேசும்போது தெரிஞ்சது. முதல்ல ஷையா ஃபீல் பண்ணாங்க. பேச பேச நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். பாத்தீங்கல்ல, நாயா அவருக்கு விளம்பரம் நடிக்கவே நேரம் சரியா இருக்கும். அவர் எப்படியா இவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல கூப்பிட்டு பாராட்டுறாருன்னா அதுதான் அவங்க செஞ்ச வேலை. இவங்களுடைய பேரு சமூக வலைத்தளத்துல பிரபலமான உடனே முதலமைச்சர் கூப்பிட்டு பாராட்டுறாரு. அப்படி என்ன பண்ணாங்கன்னா, டி நகர் பகுதியில இவங்க துப்புரவு தொழிலாளி. காலையில 5 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. அங்க இருக்கிற குப்பைகளை எல்லாம் கூட்டி அள்ளி அப்புறப்படுத்துவது அவங்களுடைய வேலை. அப்படி டி நகர் பகுதியில அவங்க குப்பைகளை அள்ளி கொட்டிட்டு இருக்கும் போது ஒரு பார்சல் இருக்கு, ஒரு சின்ன டப்பா இருக்கு, இதெல்லாம் பொருள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அள்ளுறாங்க குப்பையில. அந்த டப்பாவை பார்த்தோன்னே யாராவது தயிர் சாதத்தை போட்டாங்களா அப்படின்னு அதை திறந்து பாக்குறாங்க. சாப்பிடலாம்னு நினைச்சு கூட திறந்து பார்த்துருக்கலாம். திறந்து பாக்குறாங்க. பார்த்தா உள்ள 45 பவுன் நகை. இன்னைக்கு ரேட்டுக்கு 45 லட்சம். நானு நெட்டு ரேட்டை சொல்றேன். 50 லட்சம் இன்னைக்கு சொல்ல போனா. ஏன்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் இருக்குல்ல. அப்ப 50 லட்சம் ரூபாய் நகை அது ஒரு டப்பாவில் இருக்கு. பார்த்த உடனே அவங்க மத்தியானம் 2 மணிக்கு போறாங்க. வீட்டுக்கு போகும்போது அதை பாக்குறாங்க. ஒரு டப்பா இருக்கு, சோறுகிறா இருக்கும் அப்படின்னு அதை தூக்கி பையில வச்சுட்டு போறாங்க. போற வழியில பார்த்த உடனே அவங்க வீட்டுக்காரருக்கு போன் அடிச்சு சொன்னோடனே அவரும் வந்துடுறாரு. இப்ப அவங்க 2 பேரும் அந்த நகையை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எங்க? பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போய் இந்த நகையை ஒப்படைக்கிறாங்க. 45 பவுன் 50 லட்சம். ஒரு குடும்பமே தலை நிமிந்துக்கிறோம் 50 காசு. ஆனா அவங்க எடுக்கல. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டும் சாப்பிடாம ஒரு டீயை குடிச்சுட்டு ஓடி போய் குப்பையை அள்ளி போட்டு 2 மணி வரை நாயா பேய உழைச்சாதான் காசு. ஆனா அடுத்தவன் பொருள் எனக்கு தேவையில்லை, நான் உழைச்சு சாப்பிட்றவன், எனக்கு அடுத்தவன் பொருளை சுரண்டி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு கைகால் இருக்கு, நான் நல்லா சம்பாதிப்பேன் அப்படின்னு திமிரா உழைப்பினுடைய கர்வத்தோட அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் போய் இந்த பணத்தை, இந்த நகையை கொடுத்தோடனே போலீஸ்காரங்க வாங்கி அடுக்குறாங்களாங்க. நகை வந்துகிட்டே இருக்கான். 45 பவுன் நகை. போலீஸ்காரங்களுக்கே அதிர்ச்சி. அப்ப அந்த அம்மாவை கேக்குறாங்க, ஏங்க 45 பவுன் நகையை வச்சிருந்துருக்கலாம்ல? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் போய் இப்படி கொடுத்த, வச்சிருந்துருக்கலாம்ல அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரர் தான் சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் ஆட்டோவில் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனவங்க தெரியாதனால அந்த 1 லட்சம் ரூபாய் கண்டெடுத்த 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற தொகையை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுத்துருக்காரு. அப்பயும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, நம்மளே கஞ்சிக்கலாம இருக்கோம், நீங்க என்னங்க போய் அந்த இதை கொடுத்துருக்கீங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களா சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நம்ம உழைக்கிறோம், நான் ஆட்டோ ஓட்டுறேன், கை கால் சுகமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், நான் வந்து அந்த காசு எனக்கு தேவையில்லை, மக்கள் காசு மக்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை கூப்பிட்டு தன் இணையரை கூப்பிட்டு சொன்னாராம், அடுத்தவன் பொருள் எதா இருந்தாலும் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துடணுமா, அடுத்தவன் பணம் நமக்கு தேவையில்லை, நாம உழைச்சு சாப்பிட்றோம், தெம்பு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த பணத்தை எடுத்து அந்த நகை கையில கிடைச்சோடனே என் வீட்டுக்காரர் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் அதை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பணத்தை தொலைச்சவர் இருக்காருல, இந்த நகையை தொலைச்சவர், அவர் ரமேஷ். அவருடைய வேலை என்னன்னா, பழைய நகைகளை எல்லாம் வாங்கி அதை ரீசேல் பண்றது, திரும்ப விற்கிறது.
அப்படி ஒரு சின்னதா அவர் கடகடையா ஏறி இறங்கிட்டு இருக்கிற நகையை வாங்கி விற்கிற ஒரு தொழிலாளி தான். இப்பதான் மேல வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர். அவர் பழைய நகையை வாங்கி விற்க வந்த இடத்துலதான் மிஸ் பண்ணிருப்பாரா இருக்கும் இந்த நகையை. அவரும் அவங்க குடும்பமும் ஓடி வருது. ஓடி வந்து இந்த அம்மாவை கட்டி பிடிச்ச அந்த அம்மா முத்தம் முடித்திமா, என் வாழ்க்கையவே நீங்க காப்பாத்தி விட்டுருக்கீங்கம்மா அப்படின்றாங்க. அந்த அம்மா கண்ணு கலங்குறாங்க. இவர் ஓடி போய் அவங்க வீட்டுக்கார் கையை பிடிச்சிட்டு அம்மா ரொம்ப நன்றின்றாங்க. இந்த உளவியல் இருக்குல்லங்க, ஒருத்தன் கடுமையாக உழைக்கிறான், ஒருத்தன் கஷ்டப்படுறான், காசே இல்லாம இருக்கிற வாழ்க்கையா கூட இருக்கும். ஆனா அவன் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாம தூக்கி கொடுத்தான் பாருங்க. அதைத்தான் தமிழ்நாடு கொண்டாடுது. உழைக்கிறவங்க 10 ரூபா காசு இல்லாம காலம் பூரா உடம்பு தேய உழைச்சா கூட அடுத்தவங்க காசு எனக்கு வேணான்னு அவங்க தூக்கி கொடுத்தாங்க பாரு. அந்த அக்கா சொல்றாங்க, அவங்க பார்த்தோன்னே எனக்கு அவங்க கலங்கி போனாங்கங்க. அவ்வளோ மன நெருக்கடில இருந்து அந்த இதை கொடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதுதாங்க சக மனுஷனை நம்ம கொண்டாடுற வார்த்தை. அதனாலதான் இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு பணம் கிடைச்சும் நேர்மையா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்கல்ல, முதலமைச்சர் அவங்கள வர சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் வர சொல்லி அவங்களுக்கு பொன்னாடை பொருத்தி அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் காசோலையா அரசு கொடுத்துச்சு பாருங்களேன். இதுக்கப்புறம் அந்த அக்காவை தெருவில் போறவங்க வரங்களாம் பாராட்டுறாங்க. வந்து வந்து பாராட்டிட்டு போறாங்க. அவங்களோட நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கை கொடுத்துட்டு போறாங்க. இந்த மரியாதை எங்க இருந்து வருது தெரியுங்களா? உங்களுடைய நேர்மையில இருந்து வருது. உங்களுடைய நேர்மைக்கு இந்த சமூகம் கொடுக்கிற அங்கீகாரம் தான் இந்த மரியாதை எல்லாம். அதுல ஒரு பேட்டி எடுக்கும்போது அந்த அக்கா சொல்றாங்கப்பா, நாங்களே 1000 500க்கு அலையிறவங்கப்பா, முதலமைச்சர் கூப்பிட்டு 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்கன்னா சும்மா அப்பா அப்படின்னு கண் கலங்குறாங்க. பாருங்களேன். நாங்கள் தூய்மை பணியாளர், எங்களை சிஎம் கூப்பிட்டு உங்களுக்கு எப்போ என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் வேலை முடிச்சுட்டு போகும்போது எங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாரு. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகிறோம். பார்த்தீங்கள, மனுஷனாக இருக்கிறதுக்கு இதாங்க வேலை. ஒரு மனுஷன் இன்னொருத்தரால் கொண்டாடப்படுறான்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க கடைப்பிடிக்கிற நேர்மை தான் அவங்கள கொண்டாட வைக்கும். உழைக்கிறவர்கள் எப்போதும் மக்களுக்கானவர்களாக இருக்கிறாருன்னு இன்னொரு செய்தியா இதை நம்ம பார்க்குறோம். ஆனா வட இந்தியா வரைக்கும் இந்த செய்தி போனதா எனக்கு ஆச்சரியம். இந்தியில எழுதிட்டு இருக்காங்க, வட இந்தியாவில் இந்தியில இந்த அக்காவை பத்தி எழுதிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேரளாவில் தங்கத்தை திருடின பூசாரி இருக்காங்கல்ல, அவனுங்க போட்டா ஒரு பக்கம் போட்டு, டே நீ எல்லாம் நான் ஜாமிக்கு பக்கத்துல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு களவாணி தின்னுத்துற தங்கத்தை புடுங்கிட்டு போற நீ எல்லாம் கடவுள் பக்தின்ற பேர்ல. ஆனா உழைக்கிறவங்க கையில கிடைச்ச 50 லட்சம் ரூபாய் பொருளை கொண்டு போய் கையில கொடுத்துருக்காங்க. நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு இந்திக்காரங்க எழுதுறாங்க. பாருங்களே, பாத்தீங்களா? இதாங்க தமிழ்நாடு. தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் மக்கள் நேர்மையானவர்களாக, தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் தன் நேர்மையை காட்டுபவர்களாக, நிரூபிப்பவர்களாக இருப்பதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம்.